இந்த கருவேப்பிலை சாதம் வந்து நீங்கள் நார்மலாக வந்து மார்னிங் வந்து டிஃபனுக்கும் செஞ்சு சாப்பிட்லாம். எப்படின்னா வந்து லஞ்ச் நீங்கள் பேக் பண்ணிட்டு போகிறீங்க அப்படின்னா, அப்போவும் வந்து இந்த நீங்கள் சாப்பாடு வந்து நீங்கள் பேக் பண்ணிட்டு போகலாம். சின்ன குழந்தைங்கலேருந்து பெரியவங்க வரைக்கும் யார் வேணால் வந்து சாப்பிட்லாம். சின்ன வயசுலேருந்தே உங்கள் குழந்தைகளோட முடியோட வளர்ச்சியை வந்து நீங்கள் அதிகமாக கேர் எடுத்துக்கிறீங்க அப்படின்னா வந்து இந்த சாப்பாடு வந்து உங்களோட குழந்தைகளோட டிஃபன் பாக்ஸில் வந்து ஆட் பண்ணிக்க ஆரம்பிங்க. அண்ட் ஹலோ மெடிலடூஸ், இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கருவேப்பிலை சாதம் வந்து எப்படி பண்ணலாங்கிறத பார்க்க போகிறோம். அண்ட் நான் வந்து ஹேர் க்ரோத்துக்கு நம்ம என்னெல்லாம் ஃபுட்ஸ் சாப்பிட்லாம், என்னெல்லாம் விட்டமின்ஸ் அண்ட் மினரல்ஸ் எல்லாம் எடுத்துக்கலாம்னு ஒரு வீடியோ போட்டிருந்தேன். அண்ட் அந்த வீடியோவில் வந்து நான் கருவேப்பிலை சாதம் பற்றி சொல்லியிருந்தேன். அப்போவே ஒரு சிஸ்டர் கேட்டிருந்தாங்க கருவேப்பிலை சாதம் வந்து வீடியோ போடுங்க அப்படின்ட்டு. நான் ரொம்ப டிலே பண்ணிட்டேன். சாரி சிஸ்டர், அந்த சிஸ்டர் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னா என்னை மன்னிச்சிக்கோங்க. நான் ரொம்ப லேட் பண்ணிட்டேன். அண்ட் இன்றைக்கி வந்து ஃபைனலாக அப்லோட் பண்ணிட்டேன். எனக்கு வந்து கரெக்டாக அதை வந்து எடுத்து வந்து பண்ணவே முடியல. ஸோ வந்து சாரி. இன்றைக்கி தான் அந்த கருவேப்பிலை சாதம் வந்து பார்க்க போகிறோம். நான் வந்து பெரிய குக்கர்லாம் கிடையாது, சரிங்களா. எனக்கு வந்து எப்பாவது வந்து ஆடிக்கொருக்கா அமாவாசைக்கோ கிச்சனை எட்டி பார்க்குவேன். இந்த மாதிரி சாப்பாடு எனக்கு ஏதாவது தேவைன்னா மட்டும்தான் அந்த கிச்சன் பக்கமே நான் போவேன். மற்றபடி எல்லாமே அம்மா தான் பண்ணுவாங்க. ஸோ அதனால் வந்து நான் ரொம்ப சிம்பிளாக குக்கிங்கில் வந்து தெரியாதவங்க கூட பண்ணுற அளவுக்கு மாதிரி தான் நான் வந்து பண்ணுவேன். ஏன்னா எனக்கும் அது தெரியாது இல்லையா. ஸோ வந்து ரொம்ப சிம்பிளாக இருக்கும். நீங்களும் வந்து சீக்கிரமாக செஞ்சாலும் சிம்பிளாகவும் இருக்கும். ஸோ வாங்க வீடியோக்குள்ளே போய் அதை எப்படி செய்யலாங்கிறத பார்த்துலாம். ரொம்ப டிலே பண்ணாமல் அண்ட் வீடியோக்குள்ளே போய் பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. அப்படின்னா தான் நெக்ஸ்ட் ஹேக்கி வீடியோ பார்க்க முடியும். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். இந்த கருவேப்பிலை சாதம் ரெடி பண்ணுறதுக்கு நம்மளோட தலைவரான இல்லை தலைவியான கருவேப்பிலையை வந்து நம்ம எடுத்துக்கலாம். ஒரு 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 கைப்பிடி அளவுக்கு கருவேப்பிலை வந்து எடுத்து நான் வந்து வாஷ் பண்ணி நான் வந்து எடுத்துக்கிட்டேன். அண்ட் கருவேப்பிலை வந்து பீட்டா கேரட்டின் வந்து அதிகமாக இருக்குது. அண்ட் நிறைய விட்டமின்ஸ் அதுக்கப்புறம் அயன் வந்து இருக்குது. நம்ம ஹேர் க்ரோத்துக்கு முக்கியமாக தேவைப்படுற அயன் அண்ட் பீட்டா கேரட்டின் ரெண்டுமே வந்து இதில் இருக்கனால நம்மளோட முடியோட வளர்ச்சி அதிகப்படுத்துறதுக்கும் சரி, நம்ம முடியை வந்து வளரும் போது நான் அடர்த்தியாகவும் கருமையாகவும் வளர்த்துக்கிறதுக்கு இந்த கருவேப்பிலை ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் நெக்ஸ்ட் என்னென்னு பார்த்துட்டிங்கன்னா நம்ம வந்து ஒரு தக்காளி, ஒரு 4 பச்சை மிளகா, கொஞ்சமாக வந்து புளி அண்ட் ஒரு 5 பல் வந்து சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க, சரிங்களா. இவ்வளோ தான் நம்மளுக்கு தேவைப்படும். ஸோ வந்து எடுத்துக்கோங்க. அண்ட் எடுத்ததுக்கப்புறமா வந்து இப்போ ஒரு மிக்ஸ் ஜார் எடுத்துக்கோங்க. இதில் நம்ம எடுத்து வச்ச அந்த வெங்காயம், பச்சை மிளகா, தக்காளி இது ரெண்டையும் கட் பண்ணி ஆட் பண்ணிக்கோங்க. முழுசாக போட்டிங்கன்னா அரைய கொஞ்சம் லேட் ஆகும் இல்லையா. ஸோ கட் பண்ணி இதை வந்து நம்ம 1 பை 1 வந்து ஆட் பண்ணிக்கலாம். இது நம்ம வந்து பச்சையாக தான் அரைச்சி அதுக்கப்புறமா தான் வேக வைக்க போகிறோம். ஸோ வந்து அரைச்சிக்கலாம். இதை ஆட் பண்ணதுக்கப்புறம் நம்ம எடுத்து வச்ச கருவேப்பிலையும் வந்து எடுத்துக்கோங்க, ஆட் பண்ணிக்கோங்க. ஆட் பண்ணிவிட்டு இது கூட வந்து நம்ம என்ன ஆட் பண்ண போகிறோம்னா, இப்போ புளிப்பு காரமெல்லாம் சேர்த்துச்சு. அடுத்து என்ன சேர்த்தணும், உப்பு சேர்த்தணும். ஸோ வந்து என்ன பண்ணணும்னா உப்பு கொஞ்சமாக வந்து எடுத்துக்கோங்க. நான் வந்து கல் உப்பு தான் எடுத்திருக்கேன். நான் வந்து நீங்கள் வந்து நார்மல் எந்த உப்பு வேணால் எடுத்துக்கலாம். கொஞ்சமாக ஆட் பண்ணிவிட்டு உங்களுக்கு தேவையான அளவுக்கு உப்பு ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வாட்டர் ஆட் பண்ணிவிட்டு இதில் வந்து நம்ம ஃபைன் பேஸ்ட்டை வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். நல்லா வந்து அரைச்சி எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், அரைச்சி எடுத்தாச்சு. இப்போ வந்து நல்லா க்ரீனிஷாக வந்து நம்மளுக்கு வந்து நம்மளோட அந்த கருவேப்பிலைக்கான அந்த பச்சை செலவு ரசம் சொல்லுவாங்க இல்லையா, அந்த சம்திங் எதுவும் சொல்லுவாங்க, அது வந்து ரெடி ஆகிடுச்சு இல்லையா. இப்போ வந்து ஒரு அடுப்பில் வந்து ஒரு பேன், நம்ம பாஷையில் சொல்லணுன்னா வடைச்சட்டி வச்சுக்கோங்க. வடைச்சட்டி வச்சதுக்கப்புறமா அதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருக்க மாதிரி ஆயில் ஆட் பண்ணிக்கோங்க. நீங்கள் ஆயில் ஆட் பண்ணலாம், தேங்காய் எண்ணெய் யூஸ் பண்ணலாம், நெய் யூஸ் பண்ணலாம், அது உங்களோட விஷ் தான். ஸோ 2 டேபிள் ஸ்பூனுக்கு நான் நார்மலான ஆயில் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. கோல்டு வினரோ எதோ வச்சுருந்தாங்க, அதை வந்து ஆட் பண்ணியாச்சு. ஆட் பண்ணிவிட்டு கொஞ்சமாக வந்து கடுகு ஆட் பண்ணிக்கோங்க. எனக்கு இந்த கடுகு ஆட் பண்ணுறதும் சரி, அதுக்கப்புறமா இந்த வெங்காயம் மிளகாய் ஆட் பண்ணுறது ரொம்ப பயம். நான் வந்து தூரமாக இருந்தே ஆட் பண்ணுவேன். நீங்களும் தூரமாகவே இருந்துக்கோங்க. உங்களுக்கும் குக்கிங் ஃபர்ஸ்ட் டைம் அப்படின்னா, ஃபஸ்ட் டைம் மீன்ஸ் உங்களுக்கும் வந்து குக்கிங் அவ்வளோக்கா வராதுன்னா நீங்கள் தள்ளியே இருந்து ஆட் பண்ணிக்கோங்க. அண்ட் அதுக்கப்புறமா வந்துட்டு கொஞ்சமாக கருவேப்பிலை ஆட் பண்ணிக்கோங்க. நான் சொன்னேன் இல்லையா, கண்டிப்பாக இது தெரிக்கும் அப்படின்ட்டு. இந்த மாதிரி போடும்போது தெரிக்கிறதுனாலே எனக்கு கொஞ்சம் பயமாயிடும். ஸோ வந்து கருவேப்பிலையும் வந்து ஆட் பண்ணி அடுத்து நம்ம என்ன பண்ண போகிறோன்னு பார்க்கறதுக்கு முன்னாடி சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. அப்படி தான் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முடியும். ஆட் பண்ணதுக்கப்புறமா நம்ம அரைச்சி வச்சதையும் வந்து ஆட் பண்ணிக்கோங்க. இப்படி தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த புகையாக கிளம்பி வரும், இல்லை வந்து தெரிக்கும். பார்த்து பக்குவமாக ஆட் பண்ணிக்கோங்க. நான் ஆட் பண்ணிவிட்டு இப்போ ஒரு கரண்டி வச்சு இதை வந்து நம்ம வதக்க போகிறோம். இப்போ என்ன பண்ண போகிறோம் அப்படின்னா, இந்த க்ரீனிஷாக இருக்க இந்த பச்சை செலவு ரசம் வந்துட்டு நம்மளுக்கு வந்து கலர் சேஞ்ச் ஆகி நல்லா இந்த தேங்காய் சட்னி, கெட்டி தேங்காய் சட்னி இருக்கும் பார்த்திங்களா, அந்த பதத்துக்கு வந்து நல்லா கெட்டியாகி கலர் வந்து நல்லா மாறும். அந்த மாதிரி வந்து இந்த பச்சை வாசம்லாம் போகிற வரைக்கும் நம்ம வந்து இதை வந்து நம்ம வதக்கிக்க போகிறோம், சரிங்களா. இந்த மாதிரி ஒரு 10 to 15 மினிட்ஸ், 10 மினிட்ஸ் கூட போதும்னு நினைக்கிறேன். 10 to 15 மினிட்ஸ்க்குள்ளேயே உங்களுக்கு வந்து இந்த தண்ணியெல்லாம் வந்து சுண்டி அந்த இது வந்து நல்லா கெட்டி ஆயிடும். இந்த கன்சிஸ்டன்சிக்கு வந்துடும். அதுக்கப்புறமா டேஸ்ட் பண்ணி பார்த்தீங்கன்னா உப்பு கம்மியாக இருந்துச்சுன்னா உப்பு ஆட் பண்ணிக்கோங்க. காரம் வந்து ரொம்ப கம்மி, 4 பச்சை மிளகாய்க்கே உங்களுக்கு காரம் அளவாக தான் இருக்கும். இல்லை உங்களுக்கு பத்தலை அப்படின்னா கொஞ்சோண்டு மிளகுடி வேணால் ஆட் பண்ணிக்கலாம். இந்த ஸ்டேஜில் ஆட் பண்ணிவிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. மிக்ஸ் பண்ணிட்டு ஒரு தட்டத்தில் நான் வந்து என்ன பண்ணிக்கிறேன், நார்மல் அம்மா வச்ச ரைஸ்லேயே வந்துட்டு கொஞ்சமாக தட்டத்தில் எடுத்து அந்த கட்டி இல்லாமல் வந்து நான் எடுத்து வச்சுருக்கேன். பொழுன்னு இருக்க மாதிரி வச்சுருக்கேன். ஸோ அந்த மாதிரி நீங்களும் வச்சுட்டு அதை வந்து நம்ம ஆட் பண்ணிக்கலாம். ஆட் பண்ணிட்டு இப்போ இதை வந்து நான் வந்து கிளறி வந்து எடுத்துக்கலாம்.
அவ்வளோதான் நம்மளோட சூப்பரான, சுவையான, சூடான, அருமையான, ஹெல்த்தியான கருவேப்பிலை சாதம் வந்து ரெடி ஆயிடுச்சு. இது ரொம்ப சிம்பிளாக இருக்குதுங்களா, ஆனால் டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நான் பண்ணுறதுல நல்லா இருக்குது, டேஸ்ட்டாக இருக்குது, நானே நினச்சி சாப்பிட்றது இது ஒன்று தான். சரிங்களா, அந்தளவுக்கு வந்து டேஸ்ட்டாக இருக்கும். உங்களுக்கு குக்கிங்கே என்னன்னு தெரியாது, பட் நீங்கள் இதை உங்களுக்காக, உங்கள் ஹேருக்காக ஒரு விஷயம் வந்து பண்ணுறீங்க அப்படிங்கிறப்போ இதை நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது உங்களுக்கு நீங்களே ஆச்சரியப்படுவீங்க, பரவாயில்லையே டேஸ்ட்டாக இருக்கே அப்படின்னு. ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும். நல்லா சுவையாகவும் இருக்கும், நல்லா நம்மளுக்கு ஹெல்த்தியாகவும் இருக்கும். நம்ம வீக்லி ஒன்ஸ் நீங்கள் வந்து இது மெனக்கட்டு ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் மெனக்கட்டு வந்து இதை நீங்கள் செஞ்சு சாப்பிட்றது மூலமாக உங்களுக்கு இன்டேக்கில் வந்து உங்களோட நியூட்ரிஷன் வைஸ் உங்களோட ஹேர் க்ரோத்துக்கு வந்து இது சப்போர்ட் பண்ணும். பிகாஸ் நம்ம வந்து எந்த அளவுக்கு வந்து நம்ம ஹேர் பேக்கு, ஹேர் ஆயில் வந்து கான்சன்ட்ரேட் பண்ணுறோமோ அதை விட அதிகமாக வந்து நம்ம இன்டேக்காக என்ன எடுத்துக்கோங்க ரொம்பவே முக்கியம். கருவேப்பிலை சாதம் கிடையாது, கருவேப்பிலை ஜூஸ் குடிக்கலாம், கருவேப்பிலை சட்னி வச்சு சாப்பிட்லாம். இந்த மாதிரி ஏதோ ஒரு விஷயத்தில் கருவேப்பிலையை வந்து எடுத்துக்க ட்ரை பண்ணுங்கள். டெய்லி கூட நீங்கள் ஜூஸ் வந்து மோர் மாதிரி கூட அரைச்சி குடிக்கலாம். அது எல்லாமே உங்களுக்கு 1 by 1 நான் வீடியோ வந்து அப்லோட் பண்ணுறேன். அண்ட் இன்றைக்கி வந்து இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. அண்ட் இந்த வீடியோ பார்த்துக்கு ரொம்பவே தேங்க்ஸ். அண்ட் இந்த மாதிரி நெக்ஸ்ட்டு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நான் ரிப்ளை பண்ணுறேன். உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்தாலும் அண்ட் உங்களுக்கு வேறு ஏதாவது வீடியோ வேணும் அப்படின்னா நான் கண்டிப்பாக அப்லோட் பண்ணுறேன். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். டாடா பாய். சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, அப்புறம் நெக்ஸ்ட் வீடியோ பார்க்க முடியும்.